ஹாய். புளி சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக காலையிலேயே நேரமே புளி ஊற வச்சுட்டேன். எங்களுக்கு கோவை வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு புளியெல்லாம் ஊற வச்சு புளியை கரைச்சி நிலக்கடலை கம்மியாக தான் இருந்துச்சு. சரி இருக்கிற வச்சு செஞ்சிடலாமே அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். ஒருத்தர் புளி சாப்பாட்டுக்கு வெங்காயம் போட மாட்டாங்க. நான் வெங்காயம் போட்டே பழகிட்டு அதனால் வெங்காயம் போட்டால் வெந்தயம் லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெந்தயத்தை வணக்கி அதை ஃபுல்லாக எல்லாம் பவுட்ராக்கி அதை நம்ம தாளித்து விட்டு நல்லா புளி நல்லா கொதிக்கிறப்ப வெந்தயத்தை போட்டுட்டேன். காரம் ஜாஸ்தியான வரமிளகாய் போட்டேன். ஆனால் நான் போட்ட வரமிளகாயில் காரமே இல்லை, அளவாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு புளி சாப்பாடு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் புளி சாப்பாடு கிளறி வச்சிட்டேன். சின்னவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே பாஸ்தா போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு அதை நான் அன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அவனே நான் இன்றைக்கி பாஸ்தா கொண்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸுகெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா சூப்பராக இருந்துச்சு. கலர் பார்க்குறக்கே அருமையாக இருந்துச்சு. அவன் நல்ல காரமாக பாஸ்தா செஞ்சுருந்தான். எனக்கு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே பிடிச்சது எனக்கு.